بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற இறைவனுக்கே உண்டாவதாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் அருளால் அல்லாஹ்விடத்திலே நன்மை எதிர்பார்த்தவர்களாக இறைவன் நமக்கு விதித்திருக்கிற ஜும்மா தொழுகை நிறைவேற்றுவதற்கு இங்கு குழுமியிருக்கிறோம். இங்கு குழுமியிருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருள் மற்றும் இறுதி வரை உண்டாவதாக என பிரார்த்தனை செய்து எனது ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இஸ்லாமிய மார்க்கத்துடனான தொடர்பு எந்த அளவுக்கு இருக்கிறது, நாம் நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம் என்று பரிசீலனை செய்வதற்கு தற்பொழுது நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டம் நம்ம ஏற்ற காலகட்டம். ஏனென்று சொன்னால், கடந்த வாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். கடந்த வாரத்திலே நாம் எல்லாம் புனிதமிக்க ரமலான் மாதத்திலே இருந்தோம். அந்த ரமலான் மாதத்திலே நம்முடைய மார்க்க தொடர்பு எந்த அளவுக்கு இருந்தது, நம்முடைய வணக்க வழிபாடு எந்த அளவுக்கு இருந்தது, நம்முடைய பண்பு விஷயங்களில் நாம் எந்த மாதிரி இருந்தோம், அடுத்தவருக்கு உதவி செய்யக்கூடிய விஷயங்களில் எந்த அளவுக்கு இருந்தோம், அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த காரியங்களையும் அணுமாக பின்பற்றுவதற்கு கடந்த வாரத்தில் நாம் இருந்த ரமலான் மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையிலான தொடர்பு எந்த அளவுக்கு இருந்தது, அந்த ரமலானை முடித்த பிறகு, தொழுகையை முடித்த பிறகு, அதற்கு அடுத்து ஜும்மாவுக்கு நாம் அமர்ந்திருக்கிறோமே, அந்த தொழுகையை முடித்த அந்த காலகட்டத்திலிருந்து தற்போது இருக்கக்கூடிய இந்த நேரம் வரை நம்முடைய மார்க்க தொடர்பு எப்படி இருக்கிறது என்பதை நாம் சற்று அலசி பார்க்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களை இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது எப்படி எதிர்பார்க்கிறான்? தன்னுடைய திருமறையிலே அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இன்ன வஅதல்லாஹி ஹக்கும், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்பது உண்மையானது. நிச்சயம் இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்படும். அதற்கு பிறகு நீங்கள் எல்லாம் இறைவனிடத்தில் கொண்டு வரப்படுவீங்க. அது அங்கே அல்லாஹ் தஆலா நம்மை விசாரித்து நாம் நல்லவர்களாக இருந்தால் நம்மை சொர்க்கத்திற்கும், நாம் கெட்டவராக இருந்தால் நம்மை நரகத்திற்கும் இறைவன் அனுப்புவானே. அது இறைவனுடைய வாக்குறுதி என்பது உண்மையானது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு மக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தியை அதனுடைய தொடர்ச்சியாக சொல்லுகிறான். வலா தமுர்ரன்னக்கும் அல் ஹயாத்து துன்யா, இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம். வலா யகுர்ரன்னக்கும் பில்லாஹில் குரூர், அதே போல ஏமாற்று காரணம் உங்களை ஏமாற்ற வேண்டாம். இறைவனுடைய வாக்குறுதி உண்மையானது. நிச்சயம் நீங்க எல்லாரும் மறுமையினால சந்திப்பீங்க. அந்த மறுமையினாலே சந்திக்க விரும்பக்கூடிய நீங்க முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையை அந்த மறுமைக்காகவே அமைத்துக் கொள்ளுங்கள். மறுமையிலே நாம் என்னென்ன காரியத்தை இந்த உலகத்தில் செய்தார் நம்மை இறைவன் சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பானோ, நரகத்திலிருந்து நம்மை காப்பானோ, அது போன்ற காரியங்களை நாம் இந்த உலகத்தில் செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கையை உங்களை ஏமாற்றிடுவோம். அதே போல ஏமாற்றுக்காரன் சைத்தான் இருக்கிறாங்க. சைத்தான் உங்களுடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான ஊசலாட்டங்களை ஏற்படுத்தி இஸ்லாத்தை விட்டு எப்படியெல்லாம் அப்புறப்படுத்தலாம், மார்க்கத்தினுடைய தொடர்புல இருந்து எப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கலாம் என்று ஏமாற்றுக்காரன் உங்களை ஏமாற்றுவார். இதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதற்கு அடுத்த வசனங்களில் சொல்லுகிறார், இன்ன சைத்தானக்கும் அதுவும், சைத்தான் என்பவன் உங்களுக்கு எதிரி, ஃபத்தஹிதுஹு அதுவா, நீங்கள் அந்த சைத்தானை எதிரியாகத்தான் எடுக்கணும். எல்லா நேரத்திலுமே நான் அந்த சைத்தானுக்கு எதிரியாக தான் இருப்பேன். அவன் என்னென்ன காரியத்தை எனக்கு ஏவுறானோ அதுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன். அவன் ஏவாத காரியங்களை எல்லாம் இறைவனும் இறை தூதரும் ஏவிய காரியத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவேன். நான் சைத்தானை எதிரியாக எடுத்துக் கொள்வேன் என்று இப்படித்தான் ஒவ்வொரு மக்களும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு
அஸ்ஹாபஸ் ஸஈர், மக்களை மறுமை நாளில் நரகத்துக்கு கொண்டு போய் தள்ளுவதற்காகத்தான் சைத்தான் இந்த உலகத்தில் பல வழிகளில் தன்னுடைய கொள்கையை நோக்கி மக்களை அழைப்பான். தன்னுடைய படை பட்டாளங்களை, இந்த இறைவனை நம்ப வேண்டிய இந்த சமுதாயத்தை, இறை தூதரை பின்பற்ற வேண்டிய இந்த சமுதாயத்தை, எல்லா விஷயங்களிலேயும் மார்க்கத்தோடு தொடர்பில் இருக்க வேண்டிய இந்த சமுதாயத்தை இறைவன் படிப்படியாக, அந்த சைத்தான் படிப்படியாக நரகவாசியாக ஆக்குவதற்காக தன்னுடைய கொள்கையை நோக்கி சைத்தான் அழைப்பான். அந்த சைத்தானை எதிரியாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து தொடர்ச்சியாக சொல்லுகிறார். அல்லதீன கஃபரு, யார் அந்த சைத்தானை மறுத்துவிட்டு இது போன்ற காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறார்களோ அவன் தப்பிச்சாங்க. சைத்தானை யார் நம்பிக்கை கொண்டு படைத்த இறைவனை மறுக்கக்கூடிய விதத்தில் யார் தன்னுடைய உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ லஹும் அஸாபுன் ஷதீத், இவர்களுக்கு மறுமை நாளில் கடுமையான வேதனை இருக்கிறது. வல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி, யார் நம்பிக்கை கொண்டு நல்லவர்கள் செய்கிறார்களோ லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் கபீர், அவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் இருக்கிறது, இன்னும் இறைவனிடத்தில் எண்ணிலடங்காத கூலியும் இருக்கிறது என்று ஒட்டுமொத்தமாக ஒரு 4 வசனங்கள்ல இறைவன் நம்முடைய வாழ்க்கை அழகான இந்த உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அற்புதமாக சொல்லி காட்டுகிறார். இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான கருத்து என்ன? கியாமத்தினால எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நாம், மறுமை வாழ்க்கை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நாம், நம்முடைய முழு கவனமும் மறுமையில வெற்றி பெறுவதாகத்தான் இருக்கணும். மறுமையில வெற்றி பெறுவதற்கு என்னென்ன காரியத்தை செய்ய வேண்டுமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் விடாமல் கடைபிடிக்க வேண்டும். அதை எந்த ஒரு போய்வும் நம்ம வச்சிடக்கூடாது. இதுல இருந்து பல வழிகளை நம்மை வழிகெடுப்பதற்காக சைத்தான் வருவான். அந்த சைத்தானுக்கு கட்டுப்பட்டவர்கள் மறுமை நாளில் கடுமையான தண்டனை அனுபவிப்பார்கள். யார் சைத்தானுக்கு கட்டுப்படாமல் இறைவனை நம்பியவர்களாக, இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக, நிறைய மார்க்கம் சொன்ன நல்ல காரியத்தையும் யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் இறைவனிடத்தில் எண்ணிலடங்காத கூலியும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. இது ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய வாழ்க்கையை பரிசோதனை செய்ய வேண்டிய விஷயங்கள். இது அந்த ரமலான் மாதத்தில் நாம் எப்படி இருந்தோம், ரமலான் பிடித்த இந்த வாரத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. பல மாற்றத்துக்கு நம்மளே கண்டிருப்போம். ரமலான் மாதத்துல வணக்க வழிபாடுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம், இரவு தொழுகைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்தோமா? கடமையான தொழுகையை தாண்டி நைட்டு இரவு நேரங்கள்ல கூட 12 மணிக்கு கூட எந்திரிச்சு தொழுதுகிட்டு இருந்தோம், 2 மணிக்கு எந்திரிச்சு தொழுதுகிட்டு இருந்தோம். இன்னும் சில இடங்கள்ல இரவு நேரத்துல கூட தூங்காம, சில ஆட்கள் இரவு நேரத்துல கூட அந்த தூக்கம் என்ற அந்த ஒரு நிலைக்கு செல்லாமல் முழுக்க முழுக்க வணக்க வழிபாட்டை நோக்கி குர்ஆனை எடுத்து படிக்க வேண்டும், மார்க்க உபதேசங்களை அதிகமாக கேட்கணும், அதிகமா திக்ர் செய்யணும், இன்னும் அடுத்தவங்களுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லணும் என்று இது போன்ற விஷயத்துல நாம் ரமலான் மாசத்துல எந்த அளவுக்கு ஈடுபாடு காட்டணும். இப்ப அந்த ஈடுபாட்டை பார்க்க முடியுதா? இரவு வணக்கம் அப்படியே படிப்படியா நம்மளோட அப்படியே கை கழுவி போயிடுது. அதே மாதிரி குர்ஆனுடைய பொழப்பு அது கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து விடுகிறது. ரமலான்ல உட்கார்ந்து திக்ர் செஞ்சோம், அந்த திக்ருடைய பொழப்பு குறையுது. இன்னும் சொல்ல போன பள்ளி வாசலுக்கு நம்ம வந்தோமே, நோம்புல எப்படி வந்தோம்? ஃபஜ்ர் நேரம், ஃபஜ்ர் நேரத்துல எப்ப இகாமத் சொல்றாங்களோ அப்பதான் பள்ளியில வந்து நம்ம நுழைஞ்சோம். சகல சாப்பாட்டை முடித்து விட்டு அந்த உடனே வீட்டுல இருந்து பள்ளி வாசலுக்கு வந்துருவோம். ஃபஜ்ர் வாங்கி சொன்ன உடனே வந்துருவோம். சில ஆட்கள் வாங்கி சொல்வதற்கு முன்னாடி வந்து குளிப்பிருக்கக்கூடிய இருக்கு. இகாமத் சொல்வதற்கு முன்பாக பெரும்பாலான மக்கள் பள்ளிவாசல் நிறைக்கக்கூடிய ஒரு நிலையை தான் ரமலான் மாதத்துல பார்க்க முடிந்தது. ஆனா இன்றைக்கு ஃபஜ்ருடைய நிலைமை எப்படி இருந்துச்சு? நேற்றைய தினம் ஃபஜ்ருடைய நிலைமை எப்படி இருந்துச்சு? நம்ம ரமலான் மாதத்துல வாங்கி சொன்ன உடனே பள்ளிவாசலுக்குள்ள ஆஜரானோம் இல்ல, நன்மை எதிர்பார்த்து காத்திருந்தோம் இல்ல, 5 நிமிஷம் 10 நிமிஷம் காத்திருந்து வணக்க வழிபாடு கடமையான தொழுகையும் தொழுது, சுன்னத்தான தொழுகையும் தொழுது, அதற்கு எதிர்த்து போனவே அவன் நோம்புல இந்த அளவுக்கு வணக்க வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். இன்றைக்கு அந்த வணக்க வழிபாடு குறைகிறது. இது ஆரோக்கியமானதா? இதைத்தான் இறைவன் எதிர்பார்க்கிறாங்க. இன்னும் சில சகோதரர்களை எடுத்துக்கிட்டார், தற்பொழுது அறவே தொழுகையை கையில் எடுக்காத ஆட்களாக, நோம்புல விடாம 5 நேரத்தையும் தொழுந்தவர்கள், சுன்னத்தான முன்பிடி சுன்னத்தை பேணியவர்கள், இரவு தொழுகையை பேணியவர்கள், வித்ர் தொழுகையை பேணியவர்கள், தொழுகைக்கென்றே கூடுதல் முக்கியத்துவத்தை கொடுத்தவர்கள், அந்த ரமலான் மாதம் முடிந்தவுடனே இன்னைக்கு தொழாமல் இருக்கிறார்களே. அப்ப அல்லாஹ் தஆலா நோன்பின் மாத்திரம் பார்த்துவிட்டு, ரமலான் மாதத்தின் மாதத்தினுடைய வணக்க வழிபாட்டை பார்த்துவிட்டு மற்ற மாதத்துல அல்லாஹ் நம்ம கவனிக்க மாட்டானா? நம்மிடத்துல இபாதத் எந்த அளவுக்கு இருக்குது என்று அல்லாஹ் தஆலா பார்க்க மாட்டானா? இறைவன் நம்ம எல்லா நேரத்திலும் இதைத்தான் எதிர்பார்க்கிறார். ஒரு மனிதன் முஸ்லிமாக வாழ்கிறான்னு சொன்னா எவ்வளவு நாள் அவன் இந்த உலகத்தை வாழ்கிறானோ அவன் வாழ்க்கையை கடத்துகிற கடைசி தருணம் வரை அவன் வணக்க வழிபாட்டில் குறைவு
எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அஹ்சனா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், இறைவனாகிய அல்லாஹ் தான் வாழ்வை படைத்தான், அல்லாஹ் தான் மரணத்தை படைத்தான். இந்த வாழ்வும் மரணமும் மனிதன் இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு அமல்கள் செய்கிறான், இபாதத்தை எந்த அளவுக்கு போட்டி போட்டு செய்கிறார் என்ற ஒரு சோதனைக்காகத்தான் வாழ்வையும் மரணத்தையும் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அந்த சோதனையை ரமலான் மாதத்தில் நாம் சரியான முறையில் பேணிவிட்டு இறைவன் நம்ம பயங்கரமா சோதிச்சுட்டு இருக்கிறான். நம்ம உலகத்தினுடைய குறைவு எவ்வளவு இருக்குது, உலகத்துல சம்பாதிப்பதற்காக நாம் எவ்வளவு நேரத்தை ஒதுக்குறோம், மனைவி மக்களுக்காக எவ்வளவு நேரத்தை ஒதுக்குறோம், இன்னொரு உலக தேவைகளுக்காக எவ்வளவு நேரத்தை ஒதுக்குறோம், இபாதத்துக்காக எவ்வளவு நேரத்தை ஒதுக்குறோம் என்று ரமலான் மாதத்திலே சரியான முறையில் யோசித்து நம்முடைய வாழ்க்கையை இறைவன் அவர்களுக்கான சோதனையாகத்தான் வைத்திருக்கிறார் என்று எண்ணி ரமலான் மாதத்தில் சரியாக இருந்தோமே, வணக்க வழிபாட்டை ஒழுங்காக நிறைவேற்றினோமே, மார்க்கத்தில் என்னென்ன காரியங்கள் சொல்லப்பட்டதோ அது சின்ன காரியமாக இருந்தாலும் அதையும் போட்டி போட்டு செய்தோம், பெரிய காரியங்களாக இருந்தால் அதையும் போட்டி போட்டு செய்தோம். அவர் ரமலான் மாதத்தில் சரியாக இருந்துவிட்டு அதற்கு பிறகு நம்ம சரியில்லைன்னு வைங்க, ஆக இப்ப இறைவன் நமக்கு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சோதனையில் நாம் தோற்று கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் இதிலே குறைபாடு வைத்தோமே ஞானம், தொழுகையாக இருக்கட்டும், குர்ஆன் ஓதுவதாக இருக்கட்டும், திக்ர் செய்வதாக இருக்கட்டும், அமல்களில் நாம் ஒவ்வொரு நாளும் குறை வைத்தோமே ஞானம், இறைவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் சோதனை வைக்கிறார், நம்ம டெஸ்ட் வைக்கிறார். அந்த டெஸ்ட்ல நம்ம ஒழுங்கா பரீட்சை எழுதாம இருக்கிறோம், அது பாஸ் ஆகக்கூடிய ஒரு வழியை நம்ம கையில் எடுக்காம இருக்கிறோம். ஆக இதே நிலை நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்தால் நமக்கு மரணம் வந்துருச்சுன்னா அதுக்கு பிறகு என்ன செய்யறது? மலக்குமாரோட கோரிக்கை வைக்க முடியுமா? அல்லாஹ்விடத்துல கோரிக்கை வைக்க முடியுமா? அதையும் அல்லாஹ்வுடைய திருமறை அற்புதம் சொல்லி காட்டுகிறானே, வஅன்ஃபிகும் மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அயதி அஹதுகுல் மௌத். உங்களில் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்னாடி நீங்க உங்களுக்கு வழங்கி செல்வத்திலிருந்து தர்மம் பண்ணிடுங்க, இன்னும் நிறைய நல்ல காரியத்தை பண்ணிடுங்க. மரணம் எப்ப வரும்னு தெரியாது. இன்னைக்கு எனக்கு 40 வயசு வரை நான் வாழ்ந்து உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? இங்க குடிமை இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் ஒவ்வொருவருமே இல்லைன்னா 70 வயசு வரை வாழக்கூடிய ஆளு, 50 வயசு வரை வாழக்கூடிய ஆளு என்று உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? எவ்வளவு இளைஞர்களாக இருந்தாலும் இன்னைக்கு திடீரென்று மரணம் வந்து விடுகிறது. அப்ப அந்த மரணத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடியனா அல்லாஹ் சொல்லுகிறான், சில மனிதர்களுடைய அந்த மரண தருவாய் எப்படி இருக்குமா? மலக்குமாரன் உயிரை கைப்பற்றக்கூடிய தருணத்தில் அப்பொழுது அந்த மனிதர்கள் சொல்லுவார்களாம், லபீன லௌலா அஜர்தனி இல அஜலின் கரை, இறைவா இப்ப என்னுடைய உயிரை கைப்பற்றினாத, இன்னும் எனக்கு நீ கொஞ்சம் அவகாசத்தை கொடு. இப்படி நீ அவகாசத்தை கொடுத்தா நீ சொன்ன மாதிரி நான் தர்மம் செஞ்சுட்டு வந்துடுறேன், இன்னும் நான் நிறைய நல்ல காரியத்தை பண்ணிட்டு வந்துடுறேன், என் உயிரை இப்ப எடுத்துறாத என்று அந்த மரண நேரத்தில் மனிதன் கோரிக்கை வைக்கும் பொழுது யாரெல்லாம் வணக்க வழிபாடுகளை சோலை போனார்களோ, ரமலான் மாதத்தில் மாத்திரம் சரியாக இருந்துவிட்டு இன்னொரு மாதத்தில் இதிலே தோல்வியை தழுவினார்களோ, இப்படி தோல்வியை தழுவிய மனிதர்களுக்கு மரணம் வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் மலக்குமாரிடத்திலே கோரிக்கை வைப்பார்கள், அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வைப்பார்கள், இறைவனுடைய உயிரை இப்ப எடுத்துட வேண்டாம், எனக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசத்தை கொடு என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் அவகாசத்தை தருவானா? சரி, இதுவரை புரியாமல் இருந்தார், இபாதத்துல கவனம் எடுக்காமல் இருந்தார், இப்ப உயிர் பிரியப்படி இந்த நேரத்துல மலக்குமார்களை கண்ணுக்கு முன்னால பார்த்த பிறகு இப்ப வந்து அவகாசத்தை கேட்கிறார், இப்ப இவனுக்கு அவகாசத்தை கொடுத்தா இனிமே இவன் கரெக்டா கொடுத்துடுவான், இன்னும் என்னென்ன நல்ல காரியத்தை பண்ணணுமோ எல்லா நல்ல காரியத்தையும் பண்ணிடுவான் என்று எண்ணி அல்லாஹ் நமக்கு அவகாசம் தருவான. அதையும் குர்ஆனை தொடர்ச்சி சொல்லுகிறானே, வலயு வஹிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா, ஒரு மனிதனுடைய கவலை வந்து விட்டால், அவனுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய அந்த சரியான நேரம் வந்து விட்டால் அவனுக்கு கொஞ்சம் கூட கவலை கிடைக்காது. அப்ப மரணத்தினுடைய தருவாயில் நாம் புலம்பினால் கூட இறைவா எனக்கு அவகாசத்தை கொடு என்று கேட்டு நான் நிறைய நல்ல காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னாலும் கூட இறைவன் அவகாசத்தை தராத ஒரு நேரமா இருக்குது. இந்த இழிநிலையில போய் நம்ம கொடுத்துடக்கூடாது. நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய மரண தருவாயில் இப்படி குழம்பக்கூடிய ஆண்களாக இருக்கக்கூடாது. அப்ப அந்த குழம்பம் நமக்கு தேவையில்லை என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்படி ரமலான் மாதத்துல நாம் வணக்க வழிபாட்டுக்கு என்று கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்தோமோ, ரமலான் மாதத்துல வேலை பார்க்கத்தானே செஞ்சோம், வேலை பார்க்காம இருந்தோமா? மனைவி மக்களோட நேரம் ஒதுக்காம இருந்தோமா? நண்பர்களோட நேரம் ஒதுக்காம இருந்தோமா? அந்த ரமலான் மாதத்துல தூங்காம இருந்தோமா? மத்த மாதங்களில் என்ன காரியங்கள் நாம் செய்கிறோமோ அதே காரியத்தை தான் ரமலான் மாதத்திலே செய்தோம். அதே காரியத்தை செய்யும் பொழுது இபாதத்திற்கு நேரத்தை ஒதுக்கணுமே. இதே மாதிரி ஏனைய மாதங்களிலேயும் இபாதத்திற்கு நேரத்தை ஒதுக்கி நாம் இபாதத்தை அதிக பேணி பாதுகாக்கக்கூடிய ஆட்களாக, இதே நம்முடைய வாழ்க்கையை பரிசோதனை செய்யக்கூடிய ஆட்களாக, நோம்புல நம்ம எப்படி இருந்தோம், இப்ப நம்முடைய நிலை இபாதத்தில் எப்படி இருக்குது என்ற இந்த ஒரு பரிசோதனை நம்மிடத்தில் இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு நாளும்
பரிசீலனை செய்வது மிக ஏற்றதாக இருக்கிறது. அப்ப நீங்க இந்த நோன்பு நேரத்தில் கூட இபாதத்தை பரிசீலனை செஞ்சு பாருங்க. அதே மாதிரி இபாதத்து பத்திரமா அந்த ரமலான் மாதத்துல நம்முடைய நடவடிக்கைகள் எப்படி இருந்துச்சு, நம்முடைய ஒழுக்கங்கள் எப்படி இருந்துச்சு, இன்றைக்கு நம்முடைய நடவடிக்கை ஒழுக்கம் இந்த மாதிரி மாறி போயிருக்கு. யோசிச்சு பாருங்க. ரமலான் மாதத்துல தேவையற்ற காரியத்திற்காக நம்ம நேரத்தை ஒதுக்குவோமா? நமக்கு கிடைக்கக்கூடிய நேரம் என்பது எவ்வளவு பயனுள்ள ஒரு நேரம். அந்த நேரத்தை நாம் பயனுள்ள வழிகளில் கழித்தா நம்ம நிறைய நன்மைகளை சம்பாதிச்சுட்டு போகலாம். நோன்பு அதையெல்லாம் சரியான முறையில் நம்ம கழிச்சோம். இன்றைக்கு நாம் கழிக்கக்கூடிய பெரும்பாலான நேரங்கள் எப்படி இருக்கிறது? வணக்க வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பது இது ஒரு புறம். இந்த உலகத்தில் எது தேவையற்ற காரியங்களோ, எது வீணான காரியங்களோ, அந்த வீணான தேவையற்ற காரியங்களுக்காக நாம் அதிக நேரத்தை ஒதுக்குறோமா? குறிப்பாக இன்றைக்கு ஆண்கள் எடுத்துக்கிட்டா நாம் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த செல்பேசி, செல்போன் எடுத்துக்கிடுங்க. அதுல இணையதள தொடர்பு வந்துச்சு. இணையதள தொடர்பு இன்றைக்கு நம்ம எந்த நிலையில் கொண்டு போய் தந்தது? இன்றைக்கு பெரும்பாலான நேரங்களை நாம் இதற்காக செலவிட்டு இருக்கிறோமா? பேஸ்புக் பார்க்கிறதுக்காக, வாட்ஸ்அப் பார்க்கிறதுக்காக, இன்னும் சமூக வலைதளங்கள்ல என்னென்ன தகவல் பரிமாறக்கூடிய சமூக வலைதளங்களாக இருக்குதோ எல்லா வலைதளங்களையும் நாம் இன்றைக்கு பயன்படுத்துகிறோம். எப்படி பயன்படுத்துகிறோம்? மார்க்கம் அனுமதித்த வழிகளில் மாத்திரம் தான் பயன்படுத்துறோமா? நன்மையை தீமையை தடுக்கக்கூடிய காரியத்திற்கு மாத்திரம் பயன்படுத்துறோமா? அந்த உலகத்தில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடக்குது, நம்ம ஊர்ல ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடக்குது, இதை நம்முடைய நண்பர்களுக்கு தெரிவிக்கணும், இது நம்முடைய சொந்தக்காரங்களுக்கு தெரிவிக்கணும். இதுக்காகத்தான் நாம் இன்றைக்கு சமூக வலைதளங்களை பயன்படுத்துறோமா? இன்றைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய பெரும்பாலான சமூக வலைதளங்கள், அதற்காக ஒதுக்கக்கூடிய பெரும்பாலான நேரங்கள் அடுத்தவனை புண்படுத்தும்படி, அடுத்தவனுடைய மனதை காயப்படுத்தும்படி, அடுத்தவனுக்கு ஒரு கெட்ட விஷயத்தை கற்றுக் கொடுக்கும்படி, எது இன்னைக்கு தவறான காரியங்களா இருக்கோ அந்த தவறான காரியத்திற்கு தானே நம்ம பெரும்பாலான நேரம் ஒதுக்கிட்டு இருக்கிறோம். இப்படி நாம் ரமலான்ல செஞ்சோம்னா பேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் போட போறோம்னு சொல்லி ஏதோ மார்க்கத்துல பயனற்ற ஒரு காரியமோ, இந்த உலகத்திலேயும் பயனற்ற காரியமோ, அந்த உலகத்திலேயும் மார்க்கத்திலேயும் பயனற்ற ஒரு காரியத்திற்காக நம்ம ரமலான் மாதத்துல நேரத்தை செலவிட்டோமா? அதை செலவிடாம இருக்கவும் இல்லை. அப்படி பயன்படுத்தினாலும் கூட தாவா பணிக்கு மாத்திரம் தான் பயன்படுத்துவோம். ஏதோ முக்கியமான ஒரு செய்தியோ அந்த செய்தி எடுத்து சொல்வதற்கு மாத்திரம் தான் ரமலான் மாசத்துல பயன்படுத்துறோம். ஆனா இன்றைக்கு இந்த நிலை மாறி போயிருக்குது. தேவையற்ற வீணான காரியத்திற்கெல்லாம் நம்முடைய நேரங்களை ஒதுக்கக்கூடிய ஆட்களாக இருந்துட்டு இருக்கிறோமே. அதே போல பெண்களை எடுத்துக்கொள்ளுங்கள். பெண்கள் இந்த ரமலான் மாதத்துல டிவி முன்னாடி போய் உட்கார்ந்தாங்களா, படம் முன்னாடி போய் உட்கார்ந்தாங்களா, சீரியல் முன்னாடி உட்கார்ந்தாங்களா, இன்னும் அந்த பாடல் காட்சிகளை எல்லாம் இன்றைக்கு தனியான தொலைக்காட்சிகளை ஒளிபரப்பு பண்ணுவாங்க, அதை உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்களா? ரமலான் டிவியை திறந்துடக்கூடாது. ரமலான் நேரத்துல சைத்தான் நம்ம வீட்டுல வரக்கூடாது. இறைவனை சைத்தானை எல்லாம் இந்த மாதத்துல விளங்கப்படுவத சொல்றான். நாம அந்த ஒரு வேலை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது என்று ஒரு மாத காலம் வீட்டுல டிவி எல்லாம் மூடி வச்சுக்கோங்க. அப்படி டிவி ஓடினா கூட பயனுள்ள நியூஸ் சேனல்கள் ஓடும். அல்லது இந்த சதுர்டைய நேரங்கள்ல மார்க்க சொற்பொழிவாக எதுவெல்லாம் நிகழ்த்தப்படுகிறதோ அதற்கான டிவி உட்கார்ந்து பார்த்துருந்தோம். ரமலான் மாசத்துல அதுல கரெக்டா இருந்துருவோம்ல. தேவையற்ற காரியங்களும் நேரத்தை ஒதுக்கிடக்கூடாது, நாடகத்திலே நேரத்தை ஒதுக்கிடக்கூடாது, படத்திலே நேரத்தை ஒதுக்கிடக்கூடாது, மார்க்கத்தை கேட்பதற்காக அப்ப டிவி பார்ப்பது பிரச்சனை இல்லை என்று ரமலான் மாசத்திலே சரியாக இருந்த பெண்கள் ரமலான் அல்லாத மற்ற மாதங்கள்ல இதுல சரியா இருக்கிறாங்களா? இன்னும் பெண்களுக்கு மத்தியில பேசி எப்படி போடுறது தெரியுமா? சில பெண்கள் பேசி கேடுறாங்க. ரமலான் மாதத்துல ஒரு மாசமா நம்மளால நாடகத்தை பார்க்க முடியலேன்னு வருத்தப்பட்டு ஒரு பெண் இன்னொரு பெண் சொல்லும் பொழுது அதுக்கு அவங்க கொடுக்குற ஐடியா எதுக்கு வருத்தப்பட்டு இருக்கிற? இன்னைக்கு தான் எந்த நாடகம் வேணுமோ யூடியூப்ல எல்லா நாடகம் வந்துச்சு. நம்ம ரமலான் மாதத்துல அந்த ஒரு மாசம் தொடர்ந்து பாக்கி வச்சிருக்கோம்ல, பார்க்காம இருந்திருக்கோம்ல, அதனால நம்ம உட்கார்ந்து யூடியூப்ல பார்த்து போயிருவோம். நம்ம எதுக்கு பிரச்சனை இருந்துட்டு இருக்குது, நம்ம எதுக்கு கவலைப்பட வேண்டியது என்று சொல்லி இப்படி எல்லாம் இன்றைக்கு பெண்களுடைய எண்ண ஓட்டங்கள் இருப்பதாக நாம் கேள்விப்படுகிறோமே. அப்ப நமக்கு ரமலான் எந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குது? அந்த ஒரு மாத காலத்தில் நம்முடைய நேரங்களை எல்லாம் பயனற்ற காரியத்தில் செலவழிக்காதனால் தொழுகை முடித்த பிறகு நம்முடைய நேரங்களை அதிகம் வீணான காரியத்திற்காக, மார்க்கத்துக்கு மாற்றமான ஒரு காரியத்திற்காக, கெட்ட விஷயங்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக நாம் நம்முடைய நேரங்களை பயன்படுத்தினால் இதுதான் நோன்பு நமக்கு தந்த ஒரு மாற்றமா? இதுதான் நம்ம ரமலானோட அந்த ஒரு மாத காலம் எடுத்த அந்த பயிற்சியினுடைய விளைவு. அந்த ஒரு மாசம் தான் பேணுவே, அதற்கு ஒரு நாள் கூட பேண மாட்டேன், ஒரு வாரம் கூட பேண மாட்டேன், ஒரு மாதம் கூட அதுல தாக்கி பிடிக்க மாட்டேன் என்று அப்படியே பின்வாங்கி விடுகிறோமே. அப்ப இது ஒரு இறை நம்பிக்கையாளர் எப்படி இருக்கலாமா?
மறுமையினால் நடைபெறக்கூடிய நிகழ்வை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் அற்புதமா சொல்லி காட்டுகிறானே. சொர்க்கத்திற்கு சொர்க்கவாசிகள் அனுப்பப்பட்டு, நரகத்திற்கு நரகவாசிகள் அனுப்பப்பட்டு, சொர்க்கவாசிகள் எல்லாம் தமக்கு தெரிந்த நரகவாசிகளை பார்த்து விசாரிப்பார்கள். எதுக்காக நரகத்துக்கு வந்திருக்கிறீங்க, உலகத்துல என்ன பாவம் செஞ்சீங்க என்ற சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்கும் பொழுது அப்பொழுது நரகவாசிகள் சொல்லக்கூடிய பதில் எப்படி இருக்கிறது? அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறான், லம் நகு மின் துஇமுல் மிஸ்கீன், நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய ஆட்களாக இருக்கல்ல. அதே மாதிரி இறைவன் உங்களுக்கு தொழுகையை கடமையாக்கி இருந்தோம். லம் நகு மினல் முஸல்லீன், அந்த தொழுகையை பேணாத மக்களாக இருந்தோம். நோம்பல பத்திர சரியாக 10 நாளையும் பேணி இருக்கணும்ல. இறைவன் அந்த ஒரு மாதம் தான் நமக்கு தொழுகையை கடமையாக்குறாங்க. மீதி 11 மாதங்களும் நமக்கு அந்த 5 கடமையாக அந்த கடமை கிடையாத. இறைவன் கடமையாக்கி இருந்தும் அந்த நரகத்துக்கு போகக்கூடிய மக்கள் அந்த கடமையை பேணாம இருந்தாங்க. அப்ப அதை ஒரு காரணமாக சொல்லி நாங்கள் தொழுகாத ஆட்களா இருந்தோம், ஏழைகளுக்கு உணவு கொடுக்காத ஆட்களா இருந்தோம். சில ஆட்கள் தன்னுடைய நேரங்களை வீணான காரியத்தை கழிக்கும் பொழுது நாங்க அவங்கள பார்த்து கொஞ்சம் விழிப்போடு இருந்திருக்கணும், நாங்க அவங்கள பார்த்து கொஞ்சம் சுதாகரிச்சிருக்கணும். நேரத்தை எல்லாம் வீணா கழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்கள மாதிரி நாமும் நேரத்தை வீணா கழிச்சா மறுமையினால மாட்டிக்கிடுவோம் என்று நாம கொஞ்சம் பரிசீலனை செஞ்சிருக்கிறோம். அப்படி பரிசீலனை செய்யாமல் அவர்களோடு சேர்ந்து நாங்களும் உங்களுடைய நேரத்தை வீணாக்கி விட்டோம். அப்ப யார் தங்களுக்கு கிடைத்த அந்த நேரங்களை பயனற்ற வழிகளில் தேவையற்ற காரியங்கள் கழிக்கிறார்களோ அவர்கள் மறுமையினால் நரகத்திற்கு செல்ல விரும்பக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது அப்ப இதையெல்லாம் சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? அப்ப ரமலானிலே சரியாக இருந்தோம், நேரத்தை பயனுள்ள வழிகளில் கழித்தோம், பயனற்ற காரியங்கள் என்னென்ன காரியங்கள் இருக்குமோ அவ்வளவு காரியங்கள் ஒதுக்கி வைத்து விட்டோம். இன்றைக்கு நாம் எதை ஒரு மாத காலம் ஒதுக்கி வைத்தோமோ அதை இன்றைக்கு தூக்கி பிடிக்கக்கூடிய ஆட்களாக, அதிலே நம்முடைய நேரத்தை தேவையில்லாமல் கழிக்கக்கூடிய ஆட்களாக இருக்கும். அப்ப இதுல நம்ம கொஞ்சம் பரிசீலனை செஞ்சு பார்க்கணும். இதுல நாம் பரிசீலனை செய்யாவிட்டால் நாம் மறுமையினால் மாட்டிக்கொள்வோம். இது மாத்திரமா? அதே மாதிரி ரமலான் மாதத்துல பாருங்க, நம்ம இடத்துல அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் என்ற எண்ணம் எந்த அளவுக்கு அதிகமா இருந்துச்சு. தான் உண்டு தன்னுடைய குடும்பம் உண்டு என்று மட்டும்தான் ரமலான்ல இருந்தோமா? ஏன் வயிறு ஒழுங்கா கழிஞ்சா போதும், அடுத்தவங்க விஷயத்தெல்லாம் அக்கறை எடுக்க மாட்டேன் என்று நம்ம ரமலான்ல இருந்தோமா? நோன்பு திறக்கக்கூடிய இடத்துல நம்ம இருந்திருப்போம். யாராவது ஒரு சகோதரர் கொஞ்சம் லேட்டா வந்தா கூட நம்ம எடுத்து வச்சு நோன்பு கட்டி அவங்களுக்கு கொடுத்தோமா? நம்ம வேற நோன்பு திறக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தணுமோ அது நமக்கு தெரிஞ்சவரா இருக்கலாம், நமக்கு பழக்கப்பட்டவரா இருக்கலாம், அது நமக்கு பழக்கப்படாத ஆட்களா இருக்கலாம், இந்த ஒரு ஆளா இருக்கலாம், வெளியூர் ஆளா இருக்கலாம். நோன்பு திறக்கிற நேரத்துல நமக்கு பக்கத்துல வந்துட்ட உடனே அவங்களை உட்கார வச்சு நம்ம சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு நம்ம என்னென்ன பொருட்களை எல்லாம் வைத்திருக்கிறோமோ எல்லா பொருட்களையும் அவங்களுக்கும் கொடுத்து என்னோட இந்த விஷயத்துல நீங்களும் பங்கெடுத்துக்கிடுங்க, நான் உங்களுடைய அந்த பசி போக்குறதுக்காக உதவுறேன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக என்னால எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ அவ்வளவு செய்கிறேன் என்று நோன்பு திறக்கிற நேரத்தில் அடுத்த ஒரு விஷயத்துல அதிக அக்கறை எடுத்தோமா? அதே மாதிரி ஃபித்ரா என்ற ஒரு கடமையை இறை தூதர் நமக்கு விதித்தார்கள். அந்த ஃபித்ரா என்ற கடமைகள் கூட நமக்கு எதை காட்டுகிறது? ஒண்ணு நமக்கு நோன்புற வச்ச அந்த பாவத்திற்கு பரிகாரம், இன்னொன்னு அந்த ஃபித்ரா என்ற அந்த கடமை கூட ஏழைகளுக்கு அந்த பெருநாள் தினத்துல ஒரு பயனா இருக்கணும். பெருநாள் தினத்துல அவங்க சாப்பாடு வழி இல்லாம இருக்கக்கூடாது, பெருநாள் தினத்தை அவங்க நிம்மதியா அவங்களை கழிக்கணும் என்பதற்காக நம்ம அந்த ஃபித்ரா என்ற தர்மத்தை கூட கொடுத்தோமே. அப்ப நோன்பு ஒரு பக்கம் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து தந்தது. அடுத்தவங்க விஷயத்திலையும் அக்கறை எடுக்கக்கூடிய அவருக்கு, அடுத்தவங்களுக்கும் உதவி செய்யக்கூடிய அவருக்கு நம்ம ரமலான் மாதத்துல ஒரு அழகான ஒரு பயிற்சியை பெற்றோமே. இன்றைக்கு நம்முடைய அந்த பயிற்சி இன்னைக்கு நம்மகிட்ட இருக்குதா? இது அந்த ஒரு மாதம் முடித்த பிறகு 7 நாட்கள் இன்னைக்கு ஏறத்தாழ 5-6 நாட்கள் நடந்திருக்கிறோம் இல்ல, இந்த 5-6 நாட்களாக நாம் அந்த காரியத்தை சரியா இருக்கிறோமா? அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் என்று இந்த விஷயத்துல கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோமா? அப்ப இதுலையும் நம்ம சொல்ல வச்சிருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பாருங்க. இபாதத்துல இருந்து அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல இருந்து நேரத்தை பயனுள்ள வகையில கழிக்காம தேவையற்ற வகையில் கழிச்சுக்கிட்டு இருக்கிறோமே, இதையும் நீங்கள் இப்படி ஒவ்வொன்றையும் நாம் நோம்புல எப்படி இருந்தோம் இப்ப எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் தக்க முறையில் பரிசீலனை செய்து பார்த்தால்தான் நம்முடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்வதற்கு, அதிலே நாம் தவறான வழியை நோக்கி போகும் பொழுது, மார்க்கம் கட்டுத்தராத காரியத்தை நோக்கி நம்முடைய வாழ்க்கையை பயணிக்கும் பொழுது அதிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை திருத்துவதற்காக இறைவன் எதிர்பார்த்ததை போல, இறை தூதர் எதிர்பார்த்ததை போல ஒரு உண்மையான முஸ்லிமாக வாழ்ந்து மறைவதற்கு நாம் இது போன்ற நம்முடைய வாழ்க்கையை பரிசோதனை செய்வது ரொம்ப அவசியமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து ஒவ்வொரு மனிதர்களுமே நம்முடைய வாழ்க்கையில கூடுதல் கவனம் எடுக்கக்கூடிய ஆட்களாக இருக்க வேண்டும் என கூறி எனது முதல்வர் நிறைவேற்றார்களே, சகோதரர்களே, ரமலான் மாதத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது,
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது, இதை நாம் சரி செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை அதிகம் அதிகம் சுய பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்பதற்குரிய தகவல்களை எல்லாம் அப்படி யார் சுய பரிசோதனைக்கு உட்படுத்தாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை அவர்களை ஏமாற்றி விடுகிறது. இன்னும் யார் சைத்தானுக்கு கட்டுப்பட்டு அவன் சொன்ன வழிகளில் தன்னுடைய வாழ்க்கையை பயணிக்கிறார்களோ இந்த சைத்தானும் அவங்களை ஏமாத்திடுவான். இவர்களுக்கு மறுமை நாள்ல கடுமையான வேதனைகள் தான் இருக்கும் என்பதற்குரிய தகவல்களை எல்லாம் நாம் முதலாவது முறையிலே கண்டோம். கொஞ்சம் அன்றைய காலத்திலே வாழ்ந்த சகாபாக்களை எடுத்து பாருங்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இந்த அளவுக்கு அதிகம் சுய பரிசோதனைக்கு உட்படுத்தினார்கள் என்பதற்கு முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி. ஒருமுறை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹந்தலா என்ற நபித்தோழரை சந்திப்பதற்காக போறாங்க. அங்க போய் அவங்கள பார்த்து கேட்கிறாங்க, கைஃப அன்த யா ஹந்தலா, ஹந்தலாவே நீங்க எப்படி இருக்கிறீங்க? அப்ப அந்த ஹந்தலா என்ற நபித்தோழர் சொல்றாங்க, நாஃபக ஹந்தலா, ஹந்தலா முனாஃபிக் ஆயிட்டாரு. அவ இதை கேட்ட அபூபக்கர் அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்து இருக்குது. இன்னும் நல்லா தானே இருக்கிறாங்க, நல்லா தானே கொள்கையை பின்பற்றிட்டு இருக்கிறாங்க, ஒரு முஸ்லீமாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறப்ப நான் முனாஃபிக் ஆயிட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன விஷயம் என்று அபூபக்கர் அவங்க ஹண்டலா அவங்கள்ட்ட கேட்கிறப்ப அப்ப ஹண்டலா அதற்குரிய காரணத்தை சொல்றாங்க. நம்ம அல்லாஹ்வின் தூதரோடு இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு நரகத்தை பத்தி அதிகமா எடுத்து சொல்றாங்க, சொர்க்கத்தை பத்தி அதிகமா எடுத்து சொல்றாங்க. அவர் ரசூலுல்லாஹ்வுடைய சபையில இருக்கும் பொழுது அதை நாம் கேள்விப்படும் பொழுது நரகத்தையும் சொர்க்கத்தையும் நம்ம கண்ணால பார்க்கிற மாதிரி இருக்குது, ஈமான் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. எப்ப அந்த சபையை விட்டு எழுந்து போறோமோ, வீட்டிற்கு சென்றாலும் அல்லது வேலைகளுக்கு சென்றாலும் அல்லது இன்னும் உலக தேவைகளுக்கு சென்றாலும் நம்முடைய உள்ளத்துல அந்த மாதிரியான ஒரு மாற்றம் வரமாட்டேங்குது. அல்லாஹ்வின் தூதரோடு இருக்கும் பொழுது நம்ம உள்ளத்துல எந்த விதமான மாற்றங்கள் இருக்குதோ அந்த சபையை விட்டு எழுந்து போனாலேயே நமக்கு இந்த மாதிரி மாற்றம் இருக்க மாட்டேங்குது. அதனாலதான் எனக்கு இது ஒரு இரட்டை நிலைப்பாடாக தெரியுது. ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு ஒரு ஈமான் அதிகரித்து வீட்டுக்கு போனா அந்த ஈமானை குறைஞ்சு போயிருக்குது. இதனாலதான் நான் நயவஞ்சகனா மாறிட்டேன், நான் முனாஃபிக்கா மாறிட்டேன் என்று அந்த ஹண்டலா என்ற தோழர் சொல்லும் பொழுது அப்ப அபூபக்கர் அவங்க சொல்லக்கூடிய பதில் கூட, இறைவன் மீது ஆணையா உங்களுக்கு எந்த எண்ணம் ஏற்படுதோ அதே எண்ணத்தை எனக்கும் ஏற்படுது. நான் அல்லாஹ்வின் தூதரோடு இருக்கும்போது எனக்கு அதிகமா ஈமானுடைய வலு இருக்கிற மாதிரி தெரியுது. அல்லாஹ்வின் தூதரை விட்டு நம்ம ஆபஸ்கள் அஸ்வாஜவல் அவுலாரவல் வையஹா நம்ம வேலைக்கு போனாலோ அந்த மனைவி மக்களிடத்துல சென்றாலோ நமக்கு அந்த விஷயங்களை எல்லாம் அப்படியே வேறமா திசை திரும்பிடுது. நசீரா கசீரன் அல்லாஹ்வுடைய தூதரை என்னென்ன பாடங்களை நாம் படித்தோமோ அதில் நிறைய செய்திகளை மறக்கிற மாதிரி இருக்குது. எனக்கும் அந்த நிலையில இருந்து வாங்க ரெண்டு பேரும் அல்லாஹ்வின் தூதருக்கு தீர்வு கேட்போம் என்று இரு தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, விஷயத்தை சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நேரம் என்பது இப்படியும் அப்படி இருக்கத்தான் செய்யும். எல்லா நேரத்துல 24 மணி நேரம் ஒரு ஆளால செய்ய முடியாது, இபாதத்துல ஈடுபட்டு இருக்க முடியாது. இபாதத்துல அப்படி இருக்கும், வேலைக்கு போகும்போது அதுல கொஞ்சம் குறைபாடுகள் வரத்தான் செய்யும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய தோழர்களுக்கு ஆலோசனை சொன்ன செய்திகளை எல்லாம் முஸ்லிம் என்ற கிரந்தத்துல பார்க்கிறோம். அந்த தோழர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இன்னைக்கு நமக்கு மத்தியில நேர மாற்றம் உள்டாவா இருக்குது இல்ல. ரமலான்ல நம்மகிட்ட இறையச்ச பயங்கரமா கூடி வணக்க வழிபாட்டை ரொம்ப போட்டி போட்டு செஞ்சு ரமலான் அல்லாத மாதங்கள வணக்க வழிபாடு இல்லாம ரொம்ப சோழமை இருக்கிறோமே, அந்த வணக்க வழிபாடு இருந்தா கூட அதை அறவோட எடுத்துக்கிட்டு இருக்கோமே. இப்படி இருந்த அந்த தோழர்களா அபூபக்கர் அவங்க வருத்தப்படுறாங்கல்ல, தன்னுடைய வாழ்க்கையை நினைச்சு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல முறையில் இருக்குது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்பொழுது நமக்கு நிலை ரொம்ப குறைஞ்சமா இருக்குது என்று வருத்தப்படுறாங்க. அந்த தோழருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அவங்க வணக்க வழிபாட்டுக்கு ஆர்வம் காட்டாம இருந்தாங்களா? ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் சஹாபாக்களை கேட்கிறாங்க, இன்னைக்கு யார் சுன்னத்தான நோன்பு வச்சது? அபூபக்கர் நாங்கறாங்க. யார் ஜனாசாவை பின்பற்றி போனது? நான் ஜனாசாவை பின்பற்றுறேன். நோயாளியை நலம் விசாரிச்சது யாரு? நான் இன்னைக்கு நோயாளியை நலம் விசாரிச்சேன். ஏழைகளுக்கு உணவு கொடுத்தது யாரு? நான் இன்னைக்கு ஏழைகளுக்கு உணவு கொடுத்தேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு 4 கேள்விகளை கேட்கிறார்கள். அந்த 4 கேள்விகளுக்கும் அபூபக்கர் நான் இந்த காரியத்தை பண்ணேன். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த காரியம் யாருக்கு ஒரு நாளிலே ஒருங்கிணைந்து அமைகிறதோ அல்லாஹ் தான் இதற்காக அவருக்கு சொர்க்கத்தை தருவான், சொர்க்கத்தை நுழைவிப்பான் என்று சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் ஹதீஸ்ல பார்க்கிறோம். அந்த சுன்னத்தான விஷயங்களை எல்லாம் போட்டி போட்டு செய்த அந்த நபி தோழர் அவங்க என்ன நினைக்கிறாங்க? நம்முடைய வாழ்க்கையில் உலக வாழ்க்கை நம்ம எங்கேயோ கொண்டு போய் தள்ளுதோ, மனைவி மக்களும் நாம் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரமும் நம்மளை இபாதத்தோடு எங்கேயோ கொண்டு போய் தள்ளுதோ என்று நினைத்து அதை பரிசீலனை செய்து அல்லாஹ்வின் தூதர்கிட்ட கேள்வியா கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்க தன்னுடைய வாழ்க்கையை அதிக பரிசீலனை செஞ்சாங்க.
இன்றைக்கா ஒரு நாளாவது நம்ம இப்படி செஞ்சிருப்போமா? அப்ப இதுல நம்ம ரொம்ப குறை வைத்துட்டு இருக்கிறோம். இந்த குறைதான் ஒரு கட்டத்துல வறுமை நாளில் நமக்கு ரொம்ப ஒரு பயங்கர டேஞ்சரான ஒண்ணாக, பெரிய ஆபத்தான ஒரு விஷயமாக வந்து நின்றுடும். எனவே இதுல நாம் அதிகமாக கவனம் எடுத்து நம்முடைய வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் இறைவன் சொன்ன தகவல்களை எல்லாம், இறைத்தூதர் சொன்ன தகவல்களை எல்லாம் பரிசோதனை செய்யக்கூடிய ஆட்களாக, ரமலான் மாதத்தில் நாம் என்னென்ன நல்ல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தோமோ அதே நல்ல காரியங்களை கடைசி வரை பின்தொடரக்கூடிய மக்களாக, அதன் மூலம் இம்மையிலேயும் வெற்றியை நோக்கி செல்லக்கூடியவர்களாக, மறுமையிலேயும் வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய மக்களாக இறைவன் நம் அனைவரையும் ஆக்குவானாக என கூறி நிறைவு செய்ய. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.